எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம கேட்கிற வார்த்தைகளும், பேசுற வார்த்தைகளும் எப்படி நம்ம வாழ்க்கையை பாதிக்குது அப்படிங்கிறத ஒரு குட்டி கதையோட பார்க்க போறோம். ஒரு நாட்டின் அரசர்கிட்ட சுமுகி அப்படிங்கிற ஒரு ஆண் யானை இருக்கு. அது பேருக்கு ஏத்த மாதிரியே எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப அன்பா பழகும். ஒரு நாள் ராத்திரி அந்த யானைய அதை கட்டி வச்சிருக்கிற கொட்டலுக்கு பக்கத்துல சில திருடங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க செய்யற என்ன செய்ய போறோம், என்ன திருட்டு, கொலை, கொள்ளை இதை பத்தின திட்டங்களை எல்லாம் அங்க உட்காந்து தான் வகுத்துட்டு இருக்கிறாங்க. இதை அந்த யானை கேட்டுக்கிட்டு இருக்கு. தினசரி அங்கேயே அந்த திருடங்கள்லாம் தன்னுடைய பிளான்ஸை டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தான் மாட்டலை அப்படிங்கிறனால அந்த இடம் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அங்கேயே தினசரி அந்த வேலையை பார்க்குறாங்க. அதனால் இந்த யானை தினசரி அந்த விஷயங்களை தன் காதில் வாங்கிட்டே இருக்கு. தினசரி இந்த யானை கேட்டுட்டு வந்த தீய பேச்சு அதோட உணர்வுகளையும் அதோட நடவடிக்கையிலையும் ஒரு மாற்றத்தை கொண்டு வருது. எல்லாத்துக்கிட்டையும் அன்பா பேசிக்கிட்டு இருந்த இந்த சுமுகி கொஞ்சம் கோபமாகவும் வன்முறையாகவும் நடந்துக்க ஆரம்பிக்குது. யானை பாகனை தூக்கி போட்டு கொண்டுடுது. இந்த செய்தி ஊரெங்கும் தீயா பரவுது. அரசனுக்கு இந்த செய்தி கிடைச்ச உடனே அரசர் தன்னுடைய நம்பகமான அமைச்சர் ஒருவரை கூப்பிட்டு என்ன நடக்குதுன்னு கண்காணிக்க சொல்றாரு. ரொம்ப புத்திசாலியான அந்த அமைச்சர் ஆட்களை அனுப்பிச்சு யாருக்கும் தெரியாம அந்த யானையோட நடவடிக்கைகளை கவனிக்க சொல்றாரு. இரவும் பகலும் தொடர்ச்சியா அந்த யானையை பத்தி சுத்தி என்ன நடக்குதுன்னு ஆட்கள் கவனிச்சுட்டு உழவு சொல்றாங்க. அதை கேட்டோனையும் அமைச்சருக்கு அப்பதான் புரியுது யானை ஏன் இந்த மாதிரி வித்தியாசமா நடந்துக்குது அப்படின்னு. காவலாளிகளை விட்டு அந்த திருடர்கள்லாம் கைது செஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அமைச்சர் சில அறிஞர்களையும் ஞானிகளையும் கூப்பிட்டு அந்த இடத்துக்கு சில மக்களுக்கும் கூப்பிட்டு தினசரி நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லி சொல்கிறாரு. நல்ல கதைகள், நல்ல விஷயங்களை தினசரி அவங்கக்கிட்ட சொல்லி சொல்கிறாரு அந்த யானை கொட்டலுக்கு பக்கத்துலேயே. இப்போது இந்த யானை இந்த நல்ல விஷயங்களை தினசரி கேட்க ஆரம்பிக்குது. இது தினமும் நடக்க அந்த யானையோட நடவடிக்கையில் திருப்பி நல்ல மாறுதல்கள் வர ஆரம்பிக்குது. பழையபடியே அந்த யானை தன்னுடைய உண்மையான குணத்துக்கு மாறிடுது. இப்போது நம்ம கேட்குற விஷயங்களே ஒரு மிருகத்தையே இந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னா நாம் நம்ம வாழ்க்கையில் கேட்கக்கூடிய விஷயங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். எப்போவுமே நம்மளால் முடியும், செய்ய முடியும், இது சரி வரலன்னா ஏன் வரல அப்படின்றத தெரிஞ்சு அதுக்கான முயற்சிகளை எடு அப்படின்னு நல்ல விதமாக சொல்லக்கூடிய மக்கள் நம்மளை சுற்றி வச்சுக்கணும். இன்கேஸ் அப்படி இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள் எப்போவுமே அப்படி நல்ல விதமாக சொல்கிற மாதிரி இல்லை அப்படிங்கும்போது நம்மளுடைய மைண்டை நம்ம சரியாக டியூன் பண்ணி வைக்கணும். இவங்க சொல்கிறது எல்லாமே அப்படியே நம்பணுங்கிறது இல்லை அப்படிங்கிறத நாம் நமக்குள்ளே தீர்மானமாக புரிய வச்சுக்கணும் நம்ம ஆள் மனசை. ஆகக்கூடி இந்த கதையில் நம்ம கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா, எப்போவுமே நம்ம நல்ல விஷயங்களை கேட்கும்போதும் படிக்கும்போதும் நம்மளுடைய சிந்தனைகள், உணர்வுகளும் நல்ல விதமாகவே அமையும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த பதிவில் நம்ம வேறு சிந்தனையை பார்க்கலாம்.